ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழிசை சமையல் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்க பால்கோவா ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். பால்கோவா ஸ்வீட்னால் பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக இதோட டேஸ்ட் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அதுக்கு முதல்ல இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா இந்த பக்கம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு கடாயில் 1 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் தாங்க நான் எடுத்து வச்சுருக்கேன். அதனால திக்காக இருக்கும். ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா பால்கோவாவும் நிறைய கிடைக்கும். இதை நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸ் ஒரு அரை பழம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதில் பிழிஞ்சு விடுங்க. நல்லா பால் லைட்டாக தெரிஞ்சிருச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். இது எதுக்காகனா அப்போ தான் உங்களுக்கு பால்கோவா மணல் மணலாக இருக்கும். இல்லைன்னா பேஸ்ட்டு மைதா மாவு பேஸ்ட்டு மாதிரி சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். இப்போ ஓரளவுக்கு தயிர் பதத்துக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம கேக் மாதிரி பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணணும். நான் இதை கட் பண்ணி சாப்பிட வேணாம், அது ஒரு கேக் மாதிரி டைட்டாக இருக்குன்றனால இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் நல்ல தயிர் மாதிரி வந்தது, இப்போ கொஞ்சம் திக்காயிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க 150 கிராம் சீனி யூஸ் பண்ணுறேன். ஸோ வெல்லம் யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும், இது ஆப்ஷனல் தான். சீனி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை நல்லா அந்த சீனி கரையிற வரைக்கும் கிண்டிகிட்டே இருங்க. நல்லா திக்காகணும். ஸோ இது கிண்டிகிட்டே இருக்கும்போது ஓரளவுக்கு அந்த சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் நான் எடுத்து வச்சுருக்க 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நெய் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இதுக்கு நெய் அதிகமாக யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நல்லா கிண்டிகிட்டே இருந்திங்கன்னா அதில் இருக்கிற சர்க்கரை கரைஞ்சிருச்சு. ஸோ அதில் இருக்க தண்ணியும் வற்றிருச்சு. லாஸ்ட்டாக ஒரு ஃபைனலுக்கு ஒரு வாசனைக்காக நான் 1 ஸ்பூன் நெய் மட்டும் மறுபடியும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சுத்தமாக தண்ணியெல்லாம் வற்றி நல்லா இறுகிருச்சு. ஸோ இன்னும் கேக் மாதிரி வேணும்னா இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் கிண்டணும். நான் இதை இப்போயே எடுத்து சாப்பிடணுன்றனால இந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே நான் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதாங்க, திக்னஸ் ஆயிடுச்சு. இதை நீங்கள் எடுத்து ஒரு தனியாக ஒரு பவுலில் போட்டு நம்ம மற்றவங்களுக்கு சர்வ் பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டு பிடிக்காமல் உங்களுக்கு இருக்காது. ஸோ உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.